மகிழ்வாணரின் கண்கள் நித்யநந்தினி மற்றும் சிரஞ்சீவ குருவின் மீது விழுந்தது. அதை கவனித்த மற்ற இருவரும் கூட அவளை பார்த்தார்கள். அவள் யாரோ ஒரு விருந்தினருடன் வெளியே சென்று கொண்டிருப்பதையும் கவனித்தார்கள். இதை பார்த்த 3 அணிகளின் தலைவர்களும் சற்று அதிர்ச்சி அடைந்தனர். அப்போது மூவரின் பார்வையும் அவள் பின்னால் சென்ற மர்மமான விருந்தினர் மீது விழுந்தது. அந்த மனிதன் தலை முதல் கால் வரை மூடியிருந்தான். அவனுடைய முகம் கூட வெளியில் தெரியவில்லை. சிரஞ்சீவ குருவும் அவர்களோடு சென்றதை கண்டவுடன் முகம் தெரியாத அந்த மர்ம விருந்தினர் யார் என்பதை அறிய அனைவரும் ஆவலாக இருந்தனர். பொதுவாக சிரஞ்சீவ குருதான் பாஞ்சால நகரத்தின் முதல் தர மருத்துவர் என்பதால் அவர் 3 வம்சத்தினர்களின் தலைவர்கள் உட்பட மிக முக்கியமான நபர்களை மட்டுமே சந்திப்பார். மேலும் அவர் மிகவும் குறைவாகவே பேசுவார் என்பது அவர்கள் மூவருக்கும் தெரியும். ஆனால் இன்று திடீரென அவரது முகத்தில் முகஸ்துதி புன்னகையை பார்த்த 3 வம்சத்து தலைவர்களும் இந்த முக்கிய விருந்தாளி யார் என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தனர். யார் இந்த ஆளு? எதுக்காக இந்த ஆளு தன்னோட உடம்ப முழுக்க மூடி வச்சிருக்கான்? சிரஞ்சீவ குருவே மரியாதையா வழி அனுப்புறாருன்னா இந்த ஆளு கண்டிப்பா முக்கியமான ஆளாதான் இருக்கணும். ஆனா இவருக்கு இந்த நேரத்துல இங்க என்ன வேலையா இருக்கும் என்று அருணேந்திரர் யோசித்துக் கொண்டிருக்க சமரன் நடந்து கொண்டே அவர்களை நெருங்கினான். அவன் படபடக்கும் இதயத்தோடு அவர்களை கடக்க முயற்சித்தான். ஆனால் அவர்களை கண்ட அருணேந்திரர் சட்டென நில்லு என்று சத்தமாக சொன்னவுடன் சமரன் திகைத்து போய் அப்படியே அசையாமல் நின்று விட்டான்.